நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கொடைக்கானல் சண்டேன் சங்கம் சார்பாக கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் பழமரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி சுற்றுச்சூழல் தலைவர் டாக்டர் டி.பி. ரவீந்திரன் மரக்கன்றுகளை நடவு செய்யும் பணியில் ஈடுபட்டார். முன்னாள் நிலக்கோட்டை அதிமுக எம்எல்ஏ அன்பழகன் மற்றும் திருவண்ணாமலையை சேர்ந்த மருத்துவர்கள் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். முன்னதாக கொடைக்கானல் அரசு தலைமை மருத்துவர் பொன்ரதி அனைவரையும் வரவேற்று பேசினார். கொடைக்கானல் சன்லைன் சங்க தலைவர் செந்தில்குமார், செயலாளர் சுரேஷ் பால்ராஜ், பொருளாளர் ஆசா ரவீந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட மருத்துவமனை மருத்துவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் வரும் காலத்தில் கொடைக்கானல் அரசு மருத்துவமனை உள்புறத்தில் கொடைக்கானல் சன்லைன் சங்கம் சார்பில் பூங்கா அமைக்கும் பணிகளுக்கான அளவீடும் செய்யப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ். நிலக்கோட்டை பிள்ளையார் நத்தத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக உற்சவ விழா. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா பிள்ளையார் நத்தத்தில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ கருங்காட்டான் வேலாயி கிழவி சிவசக்தி ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தின் முதல் நாள் பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து புனித தீர்த்த நீர் எடுத்து வரப்பட்டது. பெண்கள் அனைவரும் முளைப்பாரி சுமந்து ஆடிப்பாடி கோவிலை வந்து அடைந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத மந்திரங்கள் துவங்கப்பட்டு கால பூஜைகள் நடைபெற்றது. பின்பு கோவிலை சுற்றி கருட பகவான் காட்சியளித்து உடன் கும்பகலசத்தில் தீர்த்த நீர் தெளிக்கப்பட்டது. பின்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரின் மீது புனித தீர்த்த நீர் தெளிக்கப்பட்டது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விழா குழுவினர் அறுசுவை அன்னதானம் வழங்கினர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ரமேஷ். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் ஹஜ் பெருநாள் தொழுகை ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கடையநல்லூரில் தமிழ்நாடு தவ்கீத் ஜமாத் சார்பில் 9 இடங்களில் நடைபெற்ற ஹஜ் பெருநாள் தொழுகைகளில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கடையநல்லூரில் தவ்கீத் ஜமாத் சார்பில் 9 இடங்களில் ஹஜ் பெருநாள் தொழுகை திடல்களில் நடத்தப்பட்டது. இதில் பிரம்மாண்டமாக காயிதெத் மில்லத் திடல் முழுவதும் நிறைந்தது. அதன் பின்னர் அருகே உள்ள பெரிய தெரு, புது தெரு, மணிக்கூண்டு ஆகிய இடங்களிலும் தொழுதனர். இதில் அதிகாலை 6 மணி முதலே இஸ்லாமியர்கள் ஆண்களும் பெண்களும் மற்றும் சிறுவர் சிறுமியர்களும் குளித்துவிட்டு நறுமணம் பூசி தொழுகைக்காக காயிதெத் மில்லத் திடல் நோக்கி வரத் தொடங்கினர். மாநில பேச்சாளர் அப்துல் நாசர் தலைமையேற்று பெருநாள் சிறப்பு தொழுகையை நடத்தினார். இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பெருநாள் தொழுகையில் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் கோதர்ஷா. வேலூர் மாவட்டம் வேலூர் அருகே புதுவசூர் தீர்த்தகிரி மலை மீது அமைந்துள்ள வடிவேலு சுப்பிரமணியர் திருக்கோவிலில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்திருந்து வழிபாடு செய்வது வழக்கமாக உள்ள நிலையில் அந்த மலை மீது முருகருக்கு 92 அடி உயரமுள்ள சிலை அமைக்கப்பட்டு ஊர் பெரியவர்களால் கும்பாபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று கும்பாபிஷேகம் செய்ய பல்வேறு நதிகளிலிருந்து புனித நீரை எடுத்து வரப்பட்டு யாகசாலை அமைக்கப்பட்டு வேத மந்திரங்களை கூறி மேலதாளங்களுடன் புனித நீரை ரோன் மூலமாக எடுத்துச் சென்று 92 அடி உயரமுள்ள முருகர் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டனர். இந்த விழாவில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களிலிருந்தும் அருகே உள்ள ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்திருந்து உலகின் 3வது சிலை என கருதப்படும் முருகனை அரோகரா அரோகரா என கோஷமிட்டு பக்தி பரவசத்துடன் வழிபாடு செய்தனர். இந்த கும்பாபிஷேகம் விழாவில் எந்தவிதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்கு வேலூர் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் மதிவாணன் தலைமையில் காவல்துறையினரால் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ராசிபுரம் அரசு மருத்துவமனை அருகே 6.5 பவுன் நகையை தவறவிட்ட பெண், அதை எடுத்த பெண் தலைமை காவலர் செல்வி உரியவரிடமே ஒப்படைத்ததால் பொதுமக்களிடையே குவியும் பாராட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மேட்டுத்தெரு பகுதி ராமசாமி வீதியில் வசிப்பவர் கார்த்திகேயன். இவரது மனைவி சித்ரா. கார்த்திகேயன் அவரது நண்பர் சங்கர் என்பவரிடம் கடன் கேட்டுள்ளார். இந்நிலையில் சங்கர் என்பவர், என்னிடம் பணம் இல்லை, நகை இருக்கிறது, அடமானம் வைத்து பணம் பெற்றுக்கொள் என கூறி 6.5 பவுன் நகையை கொடுத்துள்ளார். நகையை பெற்றுக்கொண்ட கார்த்திகேயன் தனது மனைவி சித்ராவிடம் கொடுத்து அடமானம் வைத்து வருமாறு கூறியுள்ளார். அப்போது வங்கிக்கு சென்ற சித்ரா அடமானம் வைக்க நேரமாகும் என்பதால் தொண்டை வலி காரணமாக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்போது நகை தவறி அரசு மருத்துவமனைக்குள் விழுந்துள்ளது. சிறிது நேரம் கழித்து நகை இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சித்ரா ராசிபுரம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் வேறொரு பணி காரணமாக பெண் தலைமை காவலர் செல்வி அரசு மருத்துவமனைக்கு சென்று வேலையை முடித்துவிட்டு திரும்பும்போது கீழே காகித பொட்டலம் இருந்ததைக் கண்டு அதை எடுத்து பிரித்து பார்த்தபோது அதில் தங்க நகை இருந்துள்ளது. உடனே பெண் தலைமை காவலர் செல்வி உடனடியாக காவல் நிலையத்திற்கு சென்று நகையை ஒப்படைத்துள்ளார். பின்னர் டிஎஸ்பி விஜயகுமார் தலைமையில் நகையை தவறவிட்ட சித்ராவை அழைத்து
பெண் தலைமை காவலர் செல்வியிடம் கொடுத்து நகை தவறவிட்டவரிடம் ஒப்படைத்தார். மேலும் இந்த செயலில் ஈடுபட்ட பெண் தலைமை காவலர் பாராட்டும் விதமாக கேக் வெட்டி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. நகையை தவறவிட்ட பெண்ணிடம் பெண் தலைமை காவலர் நகையை ஒப்படைத்த சம்பவத்தை கண்டு அவருக்கு உயர் அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ஸ்ரீனிவாசன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜு முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.